இதுதான் என்னுடைய சர்டிபிகேட், பாத்துக்கப்பா, மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன், அப்போ இதெல்லாம் காட்ட எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாமா இல்லையா? நாங்க காட்டவே மாட்டோம் என்று அந்த அந்த அகங்காரத்தை எடுத்து காட்டும் போதுதான் இந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக வளர்கிறது. வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் ஸ்மிருதி இரானி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாடு தோர்த்து போனது, இந்த நாட்டு மக்கள் தோர்த்து போனார்கள். அதாவது நீங்க தோர்த்து போய்விட்டீர்கள். எந்த லா மேக்கர்ஸ், அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் சட்டங்களை உருவாக்கி வருகிறார்களோ அதே சட்டம் அவர்களுக்கு எதிராக வரும்போது அந்த சட்டத்தை முறித்து திரித்து ட்விஸ்ட் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியும் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய BA டிகிரி, MA டிகிரி அதை அவர் காட்ட தேவையில்லையா? எந்த ஸ்மிருதி இரானியுடைய மார்க் ஷீட்டில் சந்தேகங்கள் கிளம்பியதோ அந்த மார்க் ஷீட்டையும் ஸ்மிருதி இரானி காட்ட தேவையில்லையா? 2016 ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போனது, ஒரு RT ஆக்டிவிஸ்ட் போட்ட அந்த வழக்கு. 1978 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய அந்த BA டிகிரி, இதை பற்றி எனக்கு இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தேவை. பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரியேட்டுக்கு இந்த RTI போனது. அங்க எங்களிடம் எந்த விதமான தகவலும் இல்லை என்று கொடுத்து விட்டார்கள். இதற்கு பின்பு யூனிவர்சிட்டியில் அந்த கேள்வியை கேட்டார்கள். இந்த பேரில் இந்த சர்டிபிகேட் எப்படி கொடுக்கப்பட்டது? ஏன்னா அந்த சர்டிபிகேட்ல ஒரு சில குழப்பங்கள் இருந்து அதை வைத்து அங்கிருந்தும் எந்த விதமான பதிலும் கிடைக்காத பட்சத்தில் இந்த நபர் நீரஜ் என்கிற RTI ஆக்டிவிஸ்ட் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு சென்று இந்த மாதிரி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் 1978 ஆண்டு டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்த BA, 83 ஆண்டு குஜராத் யூனிவர்சிட்டியில இருந்து என்டையர் பாலிடிக்ஸில் MA படித்ததாக கூறுகிறார். இந்த சர்டிபிகேட்டை நாங்க பார்க்க வேண்டும். இப்போ டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த பதில் என்ன? டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அவர்கள் கொடுத்த உத்தரவு உடனுக்குடன் நீரஜ் என்கிற இந்த RTI ஆக்டிவிஸ்ட் இருக்கு, அந்த வருடத்தில் பாஸ் ஆன அனைத்து நபர்களுடைய பட்டியலை கொடுங்கள், அதுல நரேந்திர மோடியுடைய பேர் இருக்கா இல்லையா என்று அந்த நபரை அனலைஸ் செய்து பார்த்து கொள்ளட்டும், ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க, இது RTIக்கு கீழே வருகிறது. இது மட்டுமல்ல, நீரஜிற்கு தேவைப்படக்கூடிய மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்க கொடுத்து விடுங்க. அப்போ கோர்ட்டுடைய உத்தரவு, டெல்லி யூனிவர்சிட்டி அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுத்துருக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை கேட்கிறார்கள், கொடுத்துருக்கலாமே, உண்மையான சர்டிஃபிகேட் தானே, பொய்யான சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் கொடுக்கவில்லை இல்லையா? ஆனால் அது கொடுக்கவில்லை. டெல்லி யூனிவர்சிட்டி கோர்ட்டுக்கு போய் அடுத்த வழக்கை போடுகிறது. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த நபர் வந்து கேட்கிறார், நாளைக்கு வேற ஒரு நபர் வந்து கேட்பார். இது ஒரு செக்யூரிட்டி பிரீச்சாக மாறிவிடும். ஒரு நபருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நாங்க கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன? வாதம் பிரதிவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நேற்று டெல்லி ஹைகோர்ட்டின் நீதிபதியான ஜஸ்டிஸ் சச்சின் தத்தா 2016 ஆண்டு இதே டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை பிரட்டி போட்டு விட்டார். நீங்க காட்ட தேவையில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய சர்டிபிகேட்டை காட்ட தேவையில்லை, ஸ்மிருதி இரானி தன்னுடைய மார்க் ஷீட்டை காட்ட தேவையில்லை. டெல்லி யூனிவர்சிட்டி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த சர்டிபிகேட்டை பாதுகாப்பதற்காக அல்ல மறைப்பதற்காக எவ்வளவு ரூபாய் செலவு செய்தார்கள்? மக்களுடைய வரிப்பணம் எவ்வளோ செலவானது? இந்த கணக்கை நீங்க காட்டலாமா காட்டக்கூடாதா? 8 கோடி மக்கள் பிரமாணத்தை கொடுக்கணுமா? நாங்க இந்தியர்கள் தான் என்கிற அந்த சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்யணுமா? அதற்காக 11 டாக்குமெண்ட்ஸ், அதற்காக ஏராளமான வாதங்கள் பிரதிவாதங்கள், இதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. தேர்தல் ஆணையம் எவ்வளவு ரூபாய் இதற்கு நீங்க செலவு செய்தீர்கள், அந்த கணக்கையாவது கொடுக்கணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வழியாக ஒரு உத்தரவு பெறப்பட்டதற்கு பின்பு 65 லட்சம்
மக்களுடைய பெயரை நீங்க நீக்கினீர்கள், எதற்காக நீக்கினீர்கள், அதற்கான ஆதாரத்தை கேட்டபோது நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கூறிய அதே தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு பின்பு அதை நீங்க வெளிக் கொடுக்கிறீர்கள். ராகுல் காந்தி ஓட் சோரி என்கிற அலிகேஷன் எடுத்து வைக்கும் போது சிசிடிவி புட்டேஜை கேட்கிறார். இல்ல செக்யூரிட்டி பிரீச் ஆகிவிடும், இந்த நாட்டு பெண்கள், தாய்க்குளங்கள், தங்கை, மனைவி, தாயார் அவர்களுடைய புட்டேஜ்களை கேட்கிறார்கள். அவர்களுடைய புட்டேஜ் எல்லாம் கேட்கவில்லை. 5 மணிக்கு மேலதான் லட்சக்கணக்கான ஓட்டு விடுததாக நீங்க கூறுகிறீர்கள். அதை சிசிடிவி புட்டேஜ்ல பார்த்தால் தெரியும், வரிசையா எத்தனை பேர் நின்றார்கள் 5 மணிக்கு மேல இதை பார்ப்பதற்காக. ஆனால் தேர்தல் ஆணையம், it is a security breach, so we should not give any CCTV. ஓகே, இதே பிரஸ் மீட்டில் ராகுல் காந்தி கொடுத்த இன்னொரு குற்றச்சாட்டு, வோட்டர்ஸ் லிஸ்ட் அதையாவது கொடுத்து விடுங்கள், மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்க முடியாது, இதுவும் மக்களுடைய பர்சனல் டேட்டா, பர்சனல் டீடைல், அது செக்யூரிட்டி பிரீச் ஆகிவிடும். பப்ளிக் டொமைனில் நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஆஃபீஸர்களுக்கு கொடுத்து தானே வருகிறீர்கள், பூத் ஏஜென்ட்ஸ்களுக்கு கொடுத்து தானே வருகிறீர்கள். எதுவும் மறைக்கக்கூடிய விஷயம் இல்லையே. பிரிண்டட் ஃபார்மேட்டில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மெஷின் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறீர்கள். பட் இட் இஸ் கோன் பி செக்யூரிட்டி பிரீச். பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு கூறிய அந்த வார்த்தை கேட்டு பாருங்கள். ஸ்விஸ் வங்கிகளில் இந்தியர்களுடைய எத்தனை அக்கவுண்ட் இருக்கிறது, எவ்வளவு ரூபாய் இருக்கிறது, யாருடைய அக்கவுண்டில் எவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எங்களுடைய சட்டம், அரசாங்கம் வந்தவுடனேயே நாங்கள் கொடுத்து விடுவோம். இதுவரை அது வரவில்லை. அதே நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கொடுத்த பதில், சீல்ட் என்வலப்ல யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, காட்டிடாதீங்க, இட்ஸ் a very secretive document. அப்போ செக்யூரிட்டி பிரீச் என்கிற விஷயத்தை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை நீங்க ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று புரியவில்லை. அப்படி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த சர்டிபிகேட் உண்மையாக இருந்தால் அதில் காட்டுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. எதற்காக இந்த அளவில் நீங்க வழக்குகளை போட்டு வாதாடி வருகிறீர்கள்? ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு கல்லூரி, ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய தலைவர் வெளிவரும் போது அந்த பள்ளிக்கூடம், அந்த கல்லூரி, அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். என்னுடைய யூனிவர்சிட்டியில், என்னுடைய ஸ்கூலில், என்னுடைய காலேஜில் இருந்து இந்த தலைவர் நரேந்திர மோடி என்னுடைய யூனிவர்சிட்டியில இருந்து படித்த மாணவர், எவ்வளவு பெரிய பெருமை. குஜராத் யூனிவர்சிட்டியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், நரேந்திர மோடி எங்களுடைய யூனிவர்சிட்டியில் படித்தார், அந்த பெருமையை கூட நீங்க பறிக்கக்கூடிய வேலையை தானே பார்க்கிறீர்கள். எதற்காக இந்த மூடி மறைக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்கள் என்று கேட்கும்போது எந்த விதமான பதிலும் கிடையாது. 8 கோடி மக்கள் தன்னுடைய பிரமாணத்தை காட்டணும், தன்னுடைய ஆதாரங்களை காட்டணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய சர்டிபிகேட்டை காட்ட மாட்டாராம். எப்படி அந்த சட்டத்தை ட்விஸ்ட் செய்து வருகிறார்கள், தனக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு வழக்கு வந்தது இதே முறையில், எலக்டோரல் பாண்ட் என்கிற வழக்கு. பிஜேபிக்கு பணம் வந்தது, காங்கிரஸிற்கு பணம் வந்தது, டிஎம்கே, டிஎம்சி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான அரசியல் கட்சிகளுக்கு எலக்டோரல் பாண்ட் வழியாக பணம் வந்தது. இந்த பணத்தை கொடுத்த நபர் யார் என்று யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த விஷயத்தை நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய மாட்டோம், அந்த நபருடைய பெயரை எடுக்க மாட்டோம். இது ஒரு சட்டமாக கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் போன போது அரசாங்கம் கொடுத்த பதில் கிடையாது, நாங்கள் அந்த பட்டியலை வெளிவிட மாட்டோம். சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை பார்த்து எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் வந்தது, யார் வழியாக வந்தது, அந்த டீட்டெயில் நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்போதான் இது ஒரு டிரான்ஸ்பரண்டான எலெக்ஷனாக பார்க்கப்படும். சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்வால்வ்மெண்ட்டுக்கு பின்பு அந்த சட்டமும் முறிக்கப்பட்டது, அந்த பட்டியலும் வெளிவந்தது. அதே செக்யூரிட்டி பிரீச்சை இவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொன்றாக நீங்க பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தி கேட்கக்கூடிய அந்த எலக்டோரல் லிஸ்ட் நீங்க தாராளமாக கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. பட் அது ஒரு செக்யூரிட்டி பிரீச். சிசிடிவி கேமராவை கொடுக்கலாம், 45 நாட்களில் நாங்கள் அழித்து விடுவோம் என்று நீங்கள் தான் கூறுகிறீர்கள். இஸ் தட் லாஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன்? எப்படி சங்கிகள் அல்ல இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் இது போன்ற பதில்களை ஜீர்ணிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. என்னால் இதை ஜீர்ணிக்க முடியவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய சர்டிபிகேட்டை காட்ட மாட்டாரா? ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்.
அந்த சட்டத்திற்கான பிரச்சாரம் நாடு முழுவதும் இப்ப துவங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடி பீகார் சென்று 30 நாட்களுக்குள் ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்து 30 நாட்களுக்குள் அந்த நபருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கான ஒரு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130க்கு கீழே இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் அமலுக்கு வராது, அது வேற விஷயம். ஏன்னா இந்த சட்டத்தை அமலில் கொண்டு வருவதற்காக பார்லிமெண்டில் 3/4 மெஜாரிட்டி தேவை. அந்த 3/4 மெஜாரிட்டி பிஜேபியிடம் கிடையாது. பட் இட் இஸ் a narrative. இந்த நெரேட்டிவ் அமித்ஷா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கூறி வருகிறார். டைனஸ்டி அரசியலை டார்கெட் செய்து குடும்ப அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டார்கள். நாங்க பாருங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்டான நபர்கள். மொராலிட்டி பத்தி பேசுகிறார் அமித்ஷா. பிரைம் மினிஸ்டர் மோடியே தன்னுடைய பெயரை இந்த சட்டத்தில் சேர்த்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுடைய நிலை என்ன? ஒற்றை இன்ஸ்டிடியூஷனை காட்டுங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியை கூப்பிட்டு வைத்து இன்வெஸ்டிகேஷனை செய்யலாம் என்று, அல்ல அமித்ஷாவை கூப்பிட்டு இன்ட்ரோகேஷனை செய்யலாம் என்று. ஒற்றை இன்ஸ்டிடியூஷனை காட்டுங்க. ஒற்றை இன்ஸ்டிடியூஷன் பிரைம் மினிஸ்டர் மோடியோ அமித்ஷாவிற்கோ ஒரு நோட்டீஸாவது கொடுக்க முடியுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எத்தனை வழக்குகளை போட்டார்கள்? எத்தனை வழக்கு பிஜேபி நபர்கள் மீது இருக்கிறது? எத்தனை வழக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி மீது இருக்கிறது? 99% cases are on opposition party, India bloc. And எத்தனை பேரை நீங்க கன்விக்ட் செய்தீர்கள்? யாருமே தெரியாது. பட் we will process. இப்போ அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை நிச்சயமாக யாராவது கன்விக்ட் செய்து அவரை விசாரிக்க முடியுமானா முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புதிய சட்டத்தை பற்றி நீங்க பேசுகிறீர்கள், ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் எதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி, ஸ்மிருதி இரானி இது போன்ற நபர்கள் சர்டிபிகேட்டை காட்ட மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள்? அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன் பாருங்கள். இந்த நாட்டில் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இந்த சட்டத்திற்கு கீழே ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எலெக்ஷன் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபைல் an affidavit. எம்பி, எம்எல்ஏ எந்த பொசிஷனில் நீங்க போட்டிட்டாலும் நீங்க ஒரு சர்டிபிகேட், ஒரு அஃபிடவிட்டை கொடுக்கணும். அந்த அஃபிடவிட்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க காட்டணும். உங்களுடைய பணம் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளவு இருக்கிறது, இதையும் நீங்க விளக்கம் கொடுக்கணும், அதில் எழுதி கொடுக்கணும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை சரியாக செய்கிறார்களா? அது ஒரு கேள்வி. அல்ல இது போன்ற கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ், கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அது ஒருவேளை போலியான டாக்குமெண்டாக ப்ரூஃப் ஆகிவிட்டால், கோர்ட்டில் ப்ரூஃப் ஆகிவிட்டால் என்ன நடக்கும்? அதை நீங்க பாருங்கள். இந்த சட்டம் ரொம்பவே தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய விஷயம். இந்த சட்டத்திற்கு கீழே செக்ஷன் 100 அதில் நீங்க படிச்சு பார்த்தீர்கள்னா, if the court finds that the candidate provided false information that materially affected the election result. ஒருவேளை கோர்ட்டில் அந்த நபர் சப்மிட் செய்த டாக்குமெண்ட்ஸ் போலியான டாக்குமெண்டாக ப்ரூஃப் ஆகிவிட்டால், அந்த டாக்குமெண்ட் வழியாக ஒரு நபர் வெற்றி பெற்ற நபர், ஆனால் தவறான முறையில் பொய் பேசி அந்த இடத்தை பிடித்ததாக ப்ரூஃப் ஆகிவிட்டால் உடனுக்குடன் அந்த எலெக்ஷன் வாய்ட் ஆகிவிடும், அந்த தேர்தல் ரத்தாகிவிடும். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த சர்டிபிகேட் அல்ல ஸ்மிருதி இரானியுடைய சர்டிபிகேட் போலி என்று தெரிந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ரத்தாகிவிடும். பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த நாளே பதவி விலக வேண்டும். இவர் கூறும்படி 30 நாட்கள் எல்லாம் வெயிட் பண்ணவே தேவையில்லை, ஏற்கனவே சட்டம் இருக்கு. அடுத்த நாள் he has to give resignation. அதனால் இந்த பயமா? 2016ஆம் ஆண்டு இதே சுப்ரீம் கோர்ட் இன்னொரு எம்எல்ஏவை நீக்கினார்கள். மன்மோகன் என்கிற ஒரு நபர், காங்கிரஸை சார்ந்த மன்மோகன், நாட் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் கிடையாது, வேறொரு மன்மோகன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவர் தன்னுடைய போலி டாக்குமெண்ட்ஸ்களை சப்மிட் செய்தாராம். அதனால் ப்ரூவ் ஆனதற்கு பின்பு அவரை நீக்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, அடுத்த 6 வருடங்கள் வரை அவர் எந்த விதமான தேர்தலிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த பேனையும் போட்டிருக்கிறார்கள். இதே சட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 125A, இதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நபருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்ல ஃபைனும் போடப்படும், இல்ல ஃபைன் அண்ட் சிறை தண்டனை.
இந்த சட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 465 to 471 இந்த சட்டங்களை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கேன் பி 7 years of imprisonment. 7 வருடங்கள் வரை சிறையில் இருக்கும்படி அந்த தண்டனையும் கிடைக்கும். இந்த அளவில் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் தன் மீது வரும்போது அதை ட்விஸ்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறோம். ஏஎன்ஐக்கு அமித்ஷா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அவர் என்ன பேசுகிறார்? பிரைம் மினிஸ்டர் மோடியை முன் வந்து தன்னுடைய பெயரை சேர்க்க சொன்னாரா? உண்மையிலேயே அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுமா? அவர் விசாரிக்கப்படுவாரா? அல்ல அமித்ஷா அவர்களே விசாரிக்கப்படுவாரா? நீங்களே கேளுங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். 3 चीजों से ये सारे आरोप खारिज हो जाते हैं. एक तो प्रधानमंत्री जी ने स्वयं अपने आप को इसमें डाला है. एक जमाने में कांग्रेस 39वां संविधान प्रधानमंत्री ने डाला है, पहले नहीं थे क्या प्रधानमंत्री? ना, पहले तो प्रोविजन ही नहीं था. तो जब कानून ड्राफ्ट हो रहा था तो उन्होंने खुद डाला अपना? हाँ, खुद डाला है. पहले 39वां जो संशोधन था इसमें इंदिरा जी उपराष्ट्रपति राष्ट्रपति के साथ साथ खुद को भी इनके खिलाफ कोई वैधता नहीं रहती है चुनावी मुकदमों का एक संविधान संशोधन लेकर आई थी. वो खैर कांग्रेस पार्टी और श्रीमती इंदिरा गांधी की नैतिकता का सवाल है. नरेंद्र मोदी जी अपने खिलाफ खुद संविधान संशोधन लेकर आए हैं कि प्रधानमंत्री भी जेल में जाएगा तो उसको इस्तीफा दे देना पड़ेगा. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130 பற்றி இவர் பேசுகிறார். ஏற்கனவே இருக்க சட்டப்படி அந்த சர்டிபிகேட் போலி என்று ப்ரூஃப் ஆன உடனேயே நீக்கப்படுவார்கள், ரெசிக்னேஷனை கொடுக்கணும். 2016 ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சர்டிபிகேட்ஸ்கள் மீது ஏராளமான சந்தேகங்கள், ஏராளமான கேள்விகளை எடுத்து வைத்ததற்கு பின்பு 2016 ஆண்டு மே மாதம் அமித்ஷா மற்றும் அப்ப இருந்த பைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி 2 பேருமே ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிடுகிறார்கள். இந்த பிரஸ் மீட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அதே சர்டிபிகேட் காட்டப்படுகிறது. அதாவது இதற்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட்டை காட்டவில்லை என்று எதுவுமே கிடையாது, காட்டியிருக்கிறார்கள். அதே சர்டிபிகேட்டை தான் மீண்டும் ஒரு முறை அந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டுக்கு நீங்க கொடுக்கணும். ஆனால் நாங்க கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே காட்டப்பட்ட சர்டிபிகேட் करते भाई. இதுல இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் எம்ஏ பட்டப்படிப்பு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிச்சதாக கூறுகிறார்கள். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று ஒரு சப்ஜெக்ட் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. இதே கேள்விதான் பல நபர்கள் கேட்டார்கள். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆனர்ஸ் இருக்கு, பட் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று எதுவுமே கிடைக்கவில்லை. அப்போ அந்த சர்டிபிகேட் உண்மை என்று நீங்க கூறினீர்கள் என்றால் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று வேற மற்ற நபர்களுக்கும் நீங்க சர்டிபிகேட்டை வழங்கியிருப்பீர்கள். அப்ப அந்த நபர்களுடைய பட்டியலை வெளிக்கொடுங்கள், அந்த நபர்களுடைய சர்டிபிகேட்டை வெளிக்காட்டலாம். இது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் கிடையாது. இன்னும் ஏராளமான நபர்கள் இந்த பட்டப்படிப்பை படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த சர்டிபிகேட் கிடைத்திருக்கிறது. உறுதி செய்யப்படுமா படாதா? பட் இந்த இடத்தில் பிஜேபி கொடுத்த பதில், பிரைம் மினிஸ்டர் மோடி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்ஸ்லயுமே படிச்சு பாஸ் ஆனாராம், அதனால் இந்த சர்டிபிகேட் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்தியாவில் ஒரே நபருக்கு ஒரே பாட புஸ்தகம், ஒரே கோர்ஸ், அந்த கோர்ஸ் நரேந்திர மோடிக்காக டெவலப் செய்யப்பட்டது. நரேந்திர மோடி 1983 ஆண்டு குஜராத் யூனிவர்சிட்டியிலிருந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எம்ஏ பட்ட படிப்பை படித்து முடித்தாரா? ஜீர்ணிக்க முடிகிறதா சார்? ஜீர்ணிக்க முடிகிறதா? இந்த இடத்தில் ஒரு மாணவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரைட், அந்த பெருமையை கூட நீங்க நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். லீகல் ஆஸ்பெக்டை பாருங்கள். லீகல் வழியாக இது சரியா தவறா? ஒரு சீனியர் லாயர் சஞ்சய் ஹேக்டே அவர் கொடுத்த பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சர்டிபிகேட் என்கிற விஷயம் எப்பவுமே பிரைவேட்டாக பார்க்கவே படாது. காரணம், ஒரு யூனிவர்சிட்டி அவர்கள் வெளிவிடக்கூடிய ரிசல்ட் வெப்சைட்ல வெளிவிடுகிறீர்கள், நியூஸ் பேப்பர்ல வெளிவிடுகிறீர்கள், அந்த யூனிவர்சிட்டியுடைய வாசலில் நீங்க பார்த்தீர்கள்னா சிவர்களில் ஒட்டி விடுகிறீர்கள். அப்ப எப்படி ரோல் நம்பர் அல்ல சர்டிபிகேட் அந்த பேர் பிரைவேட் ஆக முடியும்? அல்ல அது ஒரு செக்யூரிட்டி பிரீச் ஆக மாறிவிடும். இது சட்டப்படி தவறு. சரி,
இந்த ஜெனுவேனா இல்லையா என்கிற கேள்வி. அதாவது இவர் கையில் இருக்கக்கூடிய சர்டிபிகேட் உண்மையானதா போலியானதா? நீங்க ஒரு மக்களின் பிரதிநிதி, ரைட்? இன்னைக்கு கார்த்தால என்னுடைய டீமிடம் பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார். விஜய், என்னுடைய எடிட்டர், சார் நாங்கள் வேலைக்கெல்லாம் போகும்போது எங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஸ்க்ரூட்னி செய்கிறார்கள். சர்டிஃபிகேட் எங்கே, எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்த்தீங்க, எத்தனை வருடம் நீங்கள் பிறந்தீங்க, எத்தனாவது வருடம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை உங்களுடைய கோர்ஸை நீங்கள் முடிச்சீர்கள், இது எல்லாமே ஸ்க்ரூட்னைஸ் செய்யப்படும். பிரைம் மினிஸ்டர் சார், பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்கும்போது நாங்கள் காட்ட மாட்டோம் என்று கூறினால் எப்படி? எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து தானே இந்த அரசாங்கம் நடக்கிறது, அவருக்கு சம்பளம் போய் சேர்க்கிறது. இது அவர் கேட்கும்போது எவ்வளோ ஆழமான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரணமான வேலைக்கு போய் சேரும்போது அந்த சர்டிஃபிகேட்களை நம்ம பார்த்து சரியான கேண்டிடேட்டிற்கு தான் இந்த வேலை போகிறதா இல்லையா என்று நம்ம பார்த்து நிதானித்து பல இன்டர்வியூஸ்களை எடுத்து அந்த நபருக்கு அந்த வேலையை கொடுக்குறோம். திஸ் இஸ் த டாப் ஜாப் ஆஃப் திஸ் நேஷன். பிரைம் மினிஸ்டர் அவரே கூறுகிறார், பிரதான் சேவக், இந்த நாட்டின் பிரதான சேவகன் நான் தான் என்று. அப்போ அந்த சேவகன் என்கிற அந்த வேலையை நாங்கள் கொடுத்தும்போது அந்த வேலைக்கான சரியான டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் கொடுத்தீர்களா இல்லையா என்று நான் கேட்கும்போது எதற்காக நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள்? ஆர்டிஐ வழியாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை தாராளமாக கொடுக்கலாமா இல்லையா? சரி, ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கேட்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விஷயத்தை கேட்கிறார். அவர்களை தனியாக உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு, இல்லை இந்த நீரஜ் என்கிற நபரை கூப்பிட்டு வச்சு, இதுதான் என்னுடைய சர்டிஃபிகேட், பார்த்துக்கப்பா, மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன், அப்போ இதெல்லாம் காட்ட எனக்கு வெட்கமாக இருக்கு அப்படின்னாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாமா இல்லையா? நாங்கள் காட்டவே மாட்டோம் என்று அந்த அந்த மிரட்டலை நீங்கள் எடுத்து காட்டும்போது, அந்த அகங்காரத்தை எடுத்து காட்டும்போது தான் இந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக வளர்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது சாகரிகா கோஷ் டிஎம்சியின் ஒரு லீடர், தலைவி. அந்த பெண் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தது மட்டுமல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு லைனையும் எழுதியிருக்கிறார். டியர் நரேந்திர மோடிஜி, ஹியர்ஸ் அ சேலஞ்ச். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறேன். ஹியர்ஸ் மை பிஏ டிகிரி. நான் படித்த அந்த பிஏக்கான டிகிரி இது. போஸ்ட் யுவர் காலேஜ் டிகிரி ஃபார் எவ்ரி ஒன் டு see. உங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டை இதே போன்று தைரியமாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் எல்லாருமே பார்த்துருவோம். இதற்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ டெமோக்ரஸி, வாட் டு யூ ஹாவ் டு ஹைட்? மக்களின் பிரதிநிதி, ஒரு டெமோக்ராட்டிக் நாடுடைய பிரைம் மினிஸ்டர், எதை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள்? எதற்காக மறைக்கிறீர்கள்? Why is your education a secret, மோடிஜி? உங்களுடைய படிப்பு ஏன் இவ்வளோ சீக்ரெட்டாக இருக்கு? ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் பொசிஷனில் இருப்பதற்கு இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன்லாம் எங்கேயுமே எழுதலை. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகலைன்னா கூட யூ கேன் பி அ குட் லீடர். உங்கள்கிட்ட அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல தரமான தலைவராக வலம் வரலாம். காமராஜரை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் வகுப்பு தான் படித்தார். ஆனால் காமராஜர் இன்னைக்கு வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, இந்தியா முழுவதும் பேசப்படுகிறார். மிட் டே மீலாக இருக்கட்டும், கல்வியின் அந்த தரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவில் கல்வி வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணம் காமராஜர். அவர் படித்தாரா? கிடையாது. அவர் ஒழித்தாரா? கிடையாது. வெளிப்படையாக அவர் கூறிய விஷயம், எனக்கு கிடைக்காத படிப்பு என்னுடைய நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் எனக்கு பணம் கிடையாது, அதனால என்னால் படிக்க முடியவில்லை. என்னுடைய பெற்றோர்களால் என்னை படிக்க முடியவில்லை, அதனால் இந்த கல்வியை நான் கைவிட்டேன். ஆனால் இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச கல்வி போய் சேர வேண்டும், ஒரு தரமான பள்ளிக்கூடம் அரசாங்கமே கட்டிக் கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய கனவு. And he has been the biggest reformer in education sector, like in the entire history of India. அவரை தாண்டி வேறு யாருமே இதுவரை அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரவே இல்லை. ஆனால் இதே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டி கொடுத்த பதிலை கேளுங்கள். கேன் ஷோ பிரைம் மினிஸ்டர்ஸ் டிகிரி டு த கோர்ட் சீக்ரெட்டிவ்லி. சீக்ரெட்டா நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை காட்டுவோம், ஆனால்
தனியார் ஸ்ட்ரேஞ்சர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை காட்ட மாட்டோம். ஆர்டிஐ போடப்பட்டது. ஆர்டிஐக்கு பின்பு இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு போனது. ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு பின்பு கூட, அந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்ததற்கு பின்பு கூட இதுவரை அவருடைய சர்டிஃபிகேட்டை மறைக்கக்கூடிய வேலையை எதற்காக பார்க்கிறீர்கள்? ஜனவரி 2017 ஆண்டு 24ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நேற்று வரை இந்த வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. நேற்று தான் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு. பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய சர்டிஃபிகேட்டை காட்ட தேவையில்லை. இதை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய கேள்விகள் உங்களுக்கு நியாயமாக தெரிந்தால், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.